சரி இன்றைக்கி சண்டே ஈவினிங் எதனாச்சும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாமே சொல்லிவிட்டு சரி பணியாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு குட்டி வயசில் நான் குட்டியாக இருக்கையில் தெரு முனையில் ஒரு பாட்டி விறகடுப்பில் முக்குழி சுட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. முக்குழின்னு சொல்லுவாங்க, பணியாரம்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஒரு சட்டி வச்சுருப்பாங்க அது சுடுறதுக்கு, நல்லா அலுமினியத்தில். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பந்து பந்தாக இருக்கும் அவங்க சுட்டு தர்றது. ஒன்று 50 பைசா இந்த மாதிரி விற்பாங்க தெருக்கு முனை. ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம தெரு முனை பார்க்குறது என்னமோ பானிபூரி கடைங்க தான் அதிகமாக பார்க்குறோம். இது வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு பழைய நினைவுகள் இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு திடீர்னு தோணுச்சு, அதனால் தோணுனதை நான் சொல்கிறேன். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள். அதனால் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கும் அப்போ தான் இந்த மாதிரி டிஷ்லாம் வந்துட்டு அவங்களுக்கும் தெரிய வரும். இப்போ உள்ள பசங்களுக்கு சாண்ட்விச், பானிபூரி, பீஸா இந்த மாதிரி தான் அதிகமாக தெரியுது. இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரிகிறதில்ல. கொடுத்தாலும் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட்றாங்களான்னு கேட்டால் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது இதெல்லாம் கொடுத்து சாப்பிட வைக்கிறது. கருப்பட்டியில் நிறையாவே சத்துக்கள் இருக்குது. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வெல்லம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. சர்க்கரை யூஸ் பண்ணி செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி கருப்பட்டி யூஸ் பண்ணி செஞ்சு தர ஃபுட்டில் வந்துட்டு நிறையா சத்துக்கள் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். கருப்பட்டி தோசை அப்போல்லாம் வந்துட்டு ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டோம்னா தோசை சுட்டு அது மேலே வந்துட்டு கருப்பட்டி போட்டு அப்படியே எண்ணெய் ஊற்றி சுட்டு தருவாங்க. அவ்வளோ நெய் இல்லைன்னா எண்ணெய் அதை போட்டு அப்படியே பரட்டி கொடுக்கையிலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிடுவோம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு தெரிய மாட்டுது. கண்டிப்பாக நம்ம ஞாபகப்படுத்துவோம். இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் வந்துட்டு இப்போ ஸ்நாக்ஸ் விடும்போதும் இந்த பணியாரம் இந்த மாதிரி வகைகளை கொடுத்து விட்டோம்னா அவங்க கட்டாயமாக சாப்பிட்டு வருவாங்க. இதை கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் போட்ட வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க.